Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 10th standard NCERT CBSE syllabus chapter 4 quadratic equations. அதுல இந்த போர்டு எக்ஸாமுக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான மாடல் சம்ஸ் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ல சம்ஸ் வர்றதுக்கு நமக்கு சான்சஸ் நிறைய. அதனால இந்த சம்ஸ்லாம் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய சம்ஸ். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல வரும்போது எப்படிலாம் சம்ஸ் அப்ளை பண்ணி எந்த ஐடியாஸ்லாம் அப்ளை பண்ணி நம்ம வந்து சம்முடைய சொல்யூஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் இந்த வீடியோ. சரியா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் ஹோம் லேர்னிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். பார்க்குற எல்லா வீடியோக்கும் கொஞ்சம் லைக் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ஐடியாஸ் என்னென்ன அப்படின்றத உங்கள் மூலிமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என் மூலிமா ஏதோ எனக்கு அவங்களுக்கு பண்ண ஹெல்ப்பாக இருக்கட்டும். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சால்வ் ஃபார் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு √3x² - 2x - 8 √3 = 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இங்க நம்ம கொடுத்துருக்கிறதுல √3x², ரூட்டுக்குள்ள x² வராது. அப்படி வந்ததுன்னா அது பாலினாமியலா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாலினாமியல்லே சொல்லியிருப்போம். ஸோ √3x² - 2x - 8 √3 அப்படிங்கிறது ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன்ல √3 கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு பேனிக் ஆகிட வேணாம். ஸோ √3 அப்படிங்கிறது இந்த x² கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு தானே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எழுதும்போது இது எப்படி எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது 8 × √3 இன்டூ இந்த √3 மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அதாவது 8 √3 அப்படின்னா இப்போ 8x அப்படின்னா என்ன அர்த்தம், 8 × x இல்லையா? அந்த மாதிரி √3 பக்கத்துல இருக்குன்னா 8 × √3 அர்த்தம். இப்போ போடுற இந்த √3 ஆனது நமக்கு இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காக விஷயம். அப்போ -8 × √3 × √3 இருக்கு. √3 × √3 பண்ணோம்னா நமக்கு 3 கிடைச்சிரும். ஸோ -8 அப்படியே இருக்கு. இது மல்டிப்ளை பண்ணோம்னா -24 கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ சம் ஆஃப் த ரூட் என்னது, -2 வரணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு என்ன சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 4s are 24 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? ஸோ 6 டேபிள்ல வரும் அப்படிங்கிறது எடுத்தாச்சு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் 2 வருமா அப்படின்னு பார்த்தோம்னா -2. ஸோ -2 வர்றதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டோம்னா -6 + 4 பண்ணோம்னா நமக்கு -2 கிடைக்கும். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த காம்பினேஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷனை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ √3x² - 6x, அதாவது இந்த 2 வந்து பிரிச்சு எழுதியிருக்கோம். ஸோ 6x + 4x - 8 √3 = 0. ஸோ இது வரைக்கும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இதுல இருந்து நமக்கு காமன் டேர்ம்ஸ் வெளியே எடுக்கணும் இல்லையா? அப்போ 6 அப்படின்னு இருக்கும்போது இதுல இருந்து √3 எல்லாம் எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 6 எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா 6 என்ன பண்ணலாம், 2 × 3 எழுதலாம். சரியா? இங்க தான் பார்த்தோம் 3 எப்படி எழுதலாம், 3 √3 × √3 எழுதிருக்கலாம். ஸோ இது எப்படி எழுதலாம், 2 × √3 × √3 எழுதிருக்கலாம். ஸோ இதுல இருந்து ஒரு √3 நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், √3 மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்க √3 வெளியே எடுக்கிறேன், கூடவே ஒரு x² இருந்து x வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க பேலன்ஸ் இருக்கிறது x. ஸோ இங்க -6ல இருந்து √3 வெளியே எடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 √3 மட்டும் இருக்கும். சரியா? இங்க செக் பண்ணும்போது +4 நான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா இங்க x மட்டும் இருக்கும். 4 8ல 4 போச்சு, அதாவது 4 வந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மல்டிபிள்ஸ்ல 2 மட்டும் இருக்கும். இங்க பக்கத்துல √3 இருக்கும். சரியா? இது வந்து நமக்கான ஈக்குவேஷன், அதாவது ஸ்பிளிட் பண்ணி ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதுல இருந்து காமன் டேர்ம்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கான வழிகளை பார்க்கலாம். சரியா? ஸோ இதுல இருந்து காமன் டேர்ம்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், இப்போ இது ரெண்டும் இதுல காமனா இருக்கு. ஸோ x - 2 √3 இது √3x + 4 நமக்கு காமனா இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை பிரிச்சு எழுதணும்னா x - 2 √3 = 0 ஒரு ஈக்குவேஷன் அண்ட் √3x + 4 = 0 இன்னொரு ஈக்குவேஷனா பிரிஞ்சிடும். ஸோ இதுல இருந்து x மட்டும் வச்சுட்டு இதை கொண்டு வந்தோம்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ x = √3, அதாவது 2 √3 மட்டும் கிடைக்குது. சரியா? இங்க இருந்து பார்க்கும்போது √3x மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4 இங்க இருந்ததுன்னா -4 ஆயிடும். ஸோ x மட்டும் வேணும் அப்படின்னா √3 என்ன இருக்கு, மல்டிபிள்ஸ்ல இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், 4க்கு டிவிஷன்ல கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து √3 அப்படிலாம் வந்து நமக்கு என்னவா இருக்கக்கூடாது, கீழே டினாமினேட்டர்ல √3 வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேஷனலைசேஷன் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ ரேஷனலைசேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும், கீழே டினாமினேட்டர்ல அதே வேல்யூ 2 வாட்டி செக் பண்ணிட்டோம் ரூட் வந்ததுன்னா. சரியா? செக் பண்ணும்போது என்ன, √3 × √3 3, அப்புறம்
4 into root 3 அதாவது -4 into root 3 -4 root 3. ஸோ நம்ம கிடைச்சிருக்க வேல்யூ என்ன? x is equal to -4 root 3 by 3, 2 root 3. ஸோ இதுதான் நமக்கு xக்கான வேல்யூ. ஸோ என்ன கேட்டிருந்தாங்க? சால்வ் ஃபார் எக்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸை சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் -5 is a root of quadratic equation 2x square plus px minus 15 equal to 0 and the quadratic equation p of x square plus x plus k equal to 0 has equal roots, then find the value of k அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க p அப்படின்ற வேல்யூலாம் கொடுத்துருக்காங்களே, k மட்டும் கேட்டிருக்காங்களே அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹிண்ட் இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு 2x ஸ்கொயர் பிளஸ் px மைனஸ் 15 ஈக்குவல் டு 0, அதோடைய ஒன் ஆஃப் த ரூட், அதாவது ஒன் ஆஃப் த எக்ஸ் வேல்யூ என்னது -5 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷனை இந்த -5 போட்டால் 0 ஆக்கிடும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னா என்னது? இந்த வேல்யூ இங்கே போட்டால் எனக்கு 0 ஆகிடும். ஆனால் இங்கே p இருக்கு. சரியா? அதனால p கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5 யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் இந்த -5 நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே x ஸ்கொயர் இருக்கு, அதனால ரூட், அதாவது ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இங்கே p இன்டூ -5, இங்கே -15 ஈக்குவல் டு 0. தென் 2 into -5 the whole square. -5 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன இருக்கும்? +25 இருக்கும். ஏன்னா -5 into -5 அப்படின்போது minus into minus plus 5 into 5 25. ஸோ 2 into 25 plus p into -5. அப்போ ப்ளஸ்ன்றது என்ன ஆகிடும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அப்போ -5p minus 15 equal to 0. இப்போ 2 into 25 என்ன? 50 minus 5p minus 15 equal to 0. 50ல 15 போச்சு அப்படின்னா நமக்கு 35 கிடைக்கும். 35 minus 5p is equal to 0. அப்புறம் -5p is equal to 35 இங்கே வந்ததுன்னா -35 மாறிடும். ஸோ p is equal to -35 divided by -5. ஸோ டிவிஷனில் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். 5 35ல கேன்சல் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்கும். சரியா? ஸோ pக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் நமக்கு pக்கான ஆன்சர். ஏன் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நமக்கு இங்கே இருக்கிற இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் நமக்கு p அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷனுக்கு தான் இருக்கு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்? k கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வேணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனான இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். p இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ராக்கெட்டில் போட்ட மாதிரி அதே மாதிரி எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 0, k ஈக்குவல் டு 0 வந்துருக்கு. சரி, இது ஈக்குவல் ரூட்ஸ்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஸ்கிரிமினன்ட் செக் பண்ணுவோம் இல்லையா, அது செக் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 வரணும். ஸோ d என்னது இங்கே? d இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆகும்? b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ன்னு செக் பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இங்கே pக்கு என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு 7 இருக்கு இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 into x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் k ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கிடைக்குது. 7 உள்ளே கொண்டு போனோம்னா 7 into x ஸ்கொயர் 7x ஸ்கொயர், தென் 7 into x 7x ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கு? டிஸ்கிரிமினன்ட்ல இதை செக் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் என்னது? 2 ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்ட்டு. அதனால இங்க a என்னது நமக்கு 7, b என்னது அதுவும் 7, c என்னது k. ஸோ அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 ஸ்கொயர் மைனஸ், அதாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac, 4 இன்டூ a என்னது 7, c என்னது k ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனில் 7 ஸ்கொயர் இஸ் 49 மைனஸ் 4 இன்டூ 7, மைனஸ் 4 இன்டூ ப்ளஸ் 7 இஸ் 28, மைனஸ் 28 into k is minus 28k equal to 0. Minus 28k equal to minus 49. ஏன்னா plus 49 இங்க வந்ததுன்னா minus 49. Then இங்க k is equal to minus 49 divided by minus 28. இப்போ minus minus cancel பண்ணிக்கலாம். இங்க 7 table 7 time, 7 table இது 4 time. So நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? k க்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. k is equal to 7 by 4 is the answer. So இதோட நம்ம சம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ கேக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அதை பாக்ஸ் போட்டு காட்டிடுங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, the sum of the age of a son and his father is 35 years and the product of their age is 150 years
ஃபைண்ட் தேர் ஏஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜ் சம்லாம் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி லீனியர் ஈக்குவேஷனில் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, எங்கெல்லாம் வந்து அடிஷன், எங்கெல்லாம் சப்ட்ராக்ஷன், எங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயமும் அதில் நல்லா தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கான்செப்டை இங்கே அப்படியே யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக சம்முக்குள்ளே போகிறேன். ஸோ சம் அப்படின்றதுனால சம் ஆஃப் த ஏஜ், இங்கே சன் அப்படின்ற ஏஜ் வந்து ஃபாதருடைய ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் வேறு வேறு ஏஜ் தான் இருக்கும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சன் அப்படின்றவரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். தென் ஃபாதர் அப்படிங்கிற வேல்யூவை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ சம் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ், அதாவது வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சன்னுக்கு எக்ஸ், ஃபாதருக்கு ஒய், ரெண்டு பேருடைய ஏஜை ஆட் பண்ணால் 35 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருடைய ஏஜை ப்ராடக்ட் அப்படின்னா என்னது, அதாவது மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் எழுதும்போது எக்ஸ் ஒய்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 150 போட்டுக்கலாமா. சரி, இதில் நம்ம பார்க்குறதெல்லாம் ஈக்குவேஷன் எக்ஸ் ஒய்ன்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ இங்கே வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரே வேரியபிளான ஈக்குவேஷனை அதை மாற்றுறதுக்கு ஒன்று இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லையோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்லையோ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மாற்றிக்கணும். ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூஷனுக்காக யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த வேல்யூ நான் எக்ஸ் என்ன பண்ணுறேன் இங்கே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 35 மைனஸ் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனை தூக்கி நான் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன இருக்கும், எக்ஸ் இன்ட்டு ஒய் வர இடத்துல 35 மைனஸ் எக்ஸ் நான் போட்டிருப்பேனா. இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் வரதுக்கான சான்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனில் செக் பண்ணுறதுக்கு ஸோ எக்ஸை உள்ளே கொண்டு போனோன்னா என்ன ஆயிருக்கும், 35 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 150. ஸோ இந்த ஈக்குவேஷனை அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 35x, இந்த 150 உள்ள வந்துருச்சுன்னா மைனஸ் 150 ஈக்குவல் டு 0. சரி, இந்த இடத்துல மைனஸ் இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது மைனஸ் வேண்டாம் அப்படின்னா இருக்கிற எல்லா வேல்யூஸும் என்ன பண்ணணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதை மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும், இங்கே மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 35 இஸ் மைனஸ் 35x, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 150 இஸ் plus 150 equal to 0. So equation எல்லாமே மாறிடுச்சா. இப்போ product of the value, product of zeros எப்படி எடுத்துக்கலாம், 150 ப்ராடக்ட் பண்ணால் 150 வரணும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 35 கிடைக்கணும். அதாவது ஆட் பண்ணால் மைனஸ் 35 கிடைக்கணும் இல்லையா. மல்டிப்ளைக்கு 150 ப்ளஸ் 150, ஆட் பண்ணும்போது மைனஸ் 35 வரணும். அப்போ ரெண்டு வேல்யூ மைனஸில் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. சரியா, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே மைனஸ் மைனஸ்ன்னு ஆட் பண்ணும்போது ஆன்சர் மைனஸ்லேயே வரும். சரி, இதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 150 வரும்போது 15 இன்ட்டு 10ன்னு எடுத்து பார்க்கலாம். சரியா, 15ம் 10ம் பண்ணும்போது மைனஸ் 15 மைனஸ் 10 அப்படின்னு ஆட் பண்ணோம்னா மைனஸ் 25 தான் கிடைக்கும். சரி, வேறு மாதிரி என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேல்யூவை எதால் டிவைட் பண்ணணுமோ 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், இங்கே மைனஸ் 5 கிடச்சிருக்கும். எதால் டிவைட் பண்ணுவோம் அந்த வேல்யூவால் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 இன்ட்டு மைனஸ் 15 இஸ் மைனஸ் 30. ஸோ இங்கே செக் பண்ணி பாருங்கள், மைனஸ் 30 மைனஸ் 5 ஈக்குவல் டு மைனஸ் 35 நமக்கு வருது. ஸோ இதை நான் லாக் பண்ணிக்கிறேன். அதனால் இங்கே எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 30x மைனஸ் இந்த 35 இந்த மாதிரி பிரித்து எழுதும், மைனஸ் 30x மைனஸ் 5x ப்ளஸ் 150. இது ரெண்டுத்துலேருந்து 4 வேல்யூவாக பிரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாக காமன் வேல்யூஸ் எடுக்கும்போது எக்ஸை வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 30, இங்கே மைனஸ் 5 வெளியே எடுத்தோம்னா, ஏன் மைனஸ் 5னா இங்கே உள்ள இந்த எக்ஸ் வேல்யூ எப்படி எழுதியிருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரணுன்றதுக்காக. இதில் மைனஸ் 5 வெளியே வந்துச்சுன்னா மைனஸ் 5 வந்துன்னா எக்ஸ் என்ன ஆயிருக்கும், ப்ளஸ் ஆயிருக்கும். இந்த வேல்யூ என்ன ஆயிருக்கும், மைனஸ் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் வெளியே, அதாவது மைனஸ் வெளியே இருக்கும்போது ப்ளஸ் மைனஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது 30 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தில் காமன் எக்ஸ் மைனஸ் 30, இதில் எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 அண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிட்டேன். சரியா, இப்போ எக்ஸுக்கு வேல்யூ 30 எடுக்கலாமா 5 எடுக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் வரும் இல்லையா. ஸோ அங்கே செக் பண்ணும்போது நம்ம இந்த வேல்யூக்கு போயிடலாம். இங்கே பண்ணும்போது அதாவது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்குது, 35 வந்திருக்கு. எக்ஸுக்கு 5 கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 35, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 35ல் நான் ஃபஸ்ட்டு 5 செக் பண்ணி பார்க்குறேன். 5 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 35. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 30, அதாவது 5 இங்கே இருந்ததுன்னா மைனஸ் 5 ஆயிருக்கும், 35ல் 5 போச்சுன்னா 30. ஸோ இதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா சன்னுக்கு 5
ஃபாதருக்கு 30 வந்தால் ஓகே. இதுவே நான் வந்து எக்ஸுக்கு 30 போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும் இங்கே 30 + y = 35. அப்போது y = என்ன இருக்கும் 5 வந்திருக்கும். ஏன்னா 30 இங்கே வந்ததுன்னா -30, 35ல் 30 போச்சுன்னா நமக்கு 5 வந்திருக்கும். ஸோ ஃபாதருடைய ஏஜ் 5 வரதுக்கு சான்ஸ் இருக்கானா? கிடையாது. சன்னுக்கு தான் என்னது 5 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சன்னுடைய ஏஜ் 5 அண்டு ஃபாதர் 30. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பண்ணும்போது 3 consecutive natural numbers are such that the square of the middle number exceeds the difference of their squares of the other 2 by 60. Find the number. இந்த exceeds அப்படின்ற வார்த்தையை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன் அப்படின்னா இந்த more than, exceed அப்படிலாம் வரும்போது ஆட் பண்ணணும். சரியா? இது மோர் அப்படின்னா அதோட அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸீட் ஆகுது அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். சரியா? லெஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். ஸோ ட்வைஸ், த்ரைஸ்லாம் வந்துன்னா மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி லீனியர் ஈக்குவேஷன் பண்ணும்போதே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நல்லா லென்த்தாக இருக்கும். இன்னும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் டீப்பாக சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா பாலினாமியலுக்கு அடுத்து வர சாப்டர்ன்றதுனால அதுலேயும் பாலினாமியலோடைய சில டாபிக்ஸு உள்ளே கொண்டு வந்து சொல்லியிருப்பேன். அதனால தான் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோவில் இந்த ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? 3 consecutive என்னது நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது? நேச்சுரல் நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் n, தட் இஸ் இது நம்ம ரியல் நம்பர்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். நம்பர் சிஸ்டமில் 1 2 3 4 போயிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபினிட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸில் என்ன சொல்கிறாங்க? கன்சிக்யூட்டிவாக அப்படின்னா அடுத்து இருக்க நம்பர். இப்போ நான் 2ன்னு எடுத்தேன் அப்படின்னா அடுத்த நம்பர் 3 இருக்கும், அடுத்த நம்பர் 4 இருக்கும். சரியா? இன்கேஸ் வந்து நான் வந்து ஒரு 11 எடுத்தேன் அப்படின்னா அடுத்த நம்பர் 12 இருக்கும், அடுத்த நம்பர் 13 இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் வர்றதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் போயிடலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லுவோம்? a, அதுக்கு அடுத்தது a + d, அடுத்தது a + 2dன்னு சொல்லுவோம். இதில் டேரெக்டாக நேச்சுரல் நம்பர் சொன்னதுனால இப்போ நான் இந்த வேல்யூ எனக்கு தெரியாத வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்த வேல்யூ என்ன வந்திருக்கும்? இதுக்கு 2 + 1 பண்ணாலே என்ன இருக்கும்? 3 வந்திருக்கும். ஸோ அதனால x + 1. ஸோ இதை தான் பேஸ் நம்பராக எடுத்திருக்கேன் அப்படின்னா இது என்ன பண்ணிடலாம்? 2 + 2 பண்ணாக்கா என்ன வந்துடும்? அடுத்த நம்பர் வந்துடும். ஸோ என்ன நம்பர்னே தெரியாதுங்கிறதுனால தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர், அந்த நேச்சுரல் நம்பருடைய கன்சிக்யூட்டிவ் 3 நம்பர்ஸ், அந்த 3 நம்பரில் நடுவில் இருக்க நம்பர், அதாவது இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர்னு பார்த்தோம்னா நடுவில் இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணா. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? such that square of the middle number. ஸ்கொயர் ஆஃப் த மிடில் நம்பர்னா என்ன? x + 1 ஸ்கொயர் பண்ணாக்கா இந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸுடைய ஸ்கொயர், அதாவது இந்த ரெண்டு நம்பர் ஸ்கொயர் பண்ணி அதோட டிஃபரன்ஸ் பண்ணால் இந்த நம்பருடைய வேல்யூட எக்ஸீட் ஆகுது, அதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்பரில் மைனஸ் அப்படின்னு டிஃப்ரென்ஸ்னு வரதுனால இது கண்டிப்பாக பெரிய நம்பர் தான், இது சின்ன நம்பர் தான். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் தான் என்ன ஆகும்? மைனஸ் ஆன்சர் வராது. அப்படிங்கிறதுனால x + 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற வேல்யூவில் இதோடைய டிஃப்ரென்ஸ் கூட எவ்வளோ எக்ஸீட் ஆகுதான்? அதிகமாக இருக்குது, ப்ளஸ் அப்படின்றது ஆட் பண்ணி 60. இதுக்கப்புறம் இதை செக் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது a + b² ஃபார்முலா அப்படின்னு வருது. நம்மளால் என்ன பண்ணுவோம்னா x + 1 அப்படின்னா x² + 1² அதோட முடிச்சிடுவோம். இந்த நடுவில் இருக்க 2ab, தட் இஸ் 2 × x × 1ன்றது எங்கே போகணுன்னே தெரியாது. அதனால் எந்த மாதிரியான ஃபார்மெட்டில் இந்த x + 1² 2 + 7² இல்லை x + 8² இந்த மாதிரிலாம் வந்து ப்ராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாக்கு போயிடுங்க. a² + 2ab + b² இல்லை xyல தான் தெரியும்னா x² + 2xy + y² எது போட்டாலும் இதுதான் ஃபார்மெட். இந்த ஃபார்மெட்டை மாற்றாதீங்க. தென் x + 1 பிரித்தோம்னா எப்படி வந்திருக்கும்? x² + 2 × x × 1. அப்போ 2 × x × 1 2x + 1² is 1. இங்கே x² 2 × x × 2 அப்போ ப்ளஸ் 2 × 2 4 4 × x 4x ப்ளஸ் 2² தட் இஸ் 4. அப்புறம் இருக்கிறது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு, மீதி இருக்கிறது என்ன? x² தான் ப்ளஸ் 60. நெக்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு? இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு செக் பண்ணும்போது ப்ளஸ் x² - x² 0 ஆகிடும். சரியா? இப்போ இங்கே 4x இருக்குது, இங்கே 4 6 இருக்குது. நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்படின்னும் போது x² + 2x - 4x + 4x இங்கே வந்தால் -4x + 1 இங்கே தான் இருக்கும். இங்கே என்ன இருக்குது? நம்பர்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அது என்ன இருக்கும்? 60 + 4 64. இந்த நம்பரையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரெடி ஆகிடும். ஸோ x² + 2x - 4x is -2x
இங்கே +1 - 64 is equal to 0. என்ன இருக்கும் இங்கே x ஸ்கொயர் மைனஸ் 2x 1 - 64. அப்போ ஆன்சர் என்ன -63 equal to 0. ப்ளஸ் மைனஸ் பார்த்து போடுங்க சரியா. இதுக்கப்புறம் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ரெடி. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எடுக்கும்போது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னா 63. அதாவது இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 × 63 -63 இங்கே -2 வரணும். ஸோ 63 எந்த டேபிளில் வரும் அப்படின்னு பார்க்கும்போது 9 7s அப்படின்ற டேபிளில் நமக்கு 63 வரும். இல்லை 21 3s வந்தால் 63 வரும். இங்கே 23 1s அதாவது 3s அப்படின்னும் போது நமக்கு 21 × 3 கண்டிப்பாக 21க்கும் 3க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் 2 வராது இல்லையா. அதனால் இந்த வேல்யூ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். -2 வரணும். அப்போ இங்கே மைனஸ், ஸோ இங்கே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 × 7 63 -63 இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே ஒரு -9 + 7 இஸ் -2. ஸோ அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால இந்த -2 இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறேன். x² - 9x + 7x - 63 equal to 0. இது ரெண்டுத்துல காமன்னா எக்ஸை வெளியே எடுக்கலாம், x - 9. இது ரெண்டுத்துலையும் காமனாக எடுக்கும்போது இதே மாதிரி வரணும்னா +7 வெளியே எடுக்கலாம், x - 9 equal to 0. ஸோ இது ரெண்டுத்துல காமன் x - 9 தென் x + 7 equal to 0. ஸோ இதில் x is equal to 9 எடுத்துக்கலாம். ஏன்னா x - 9 equal to 0 போட்டு -9 வெளியே வந்தால் +9. இங்கே x + 7 equal to 0 போட்டோம்னா x is equal to -7. சரி, நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொன்னாங்க. நேச்சுரல் நம்பரில் கண்டிப்பாக நெகட்டிவ் ஃபார்ம் வராது. அதனால் இந்த நம்பரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா 9 தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா அடுத்து இருக்க கான்சிக்யூட்டிவ் நம்பர் இஸ் 10 and 11. ஸோ தீஸ் ஆர் த நம்பர்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது Vicky takes 6 days less than Jagan to finish a piece of work. If both of them together can finish the work in 4 days, in how many days Jagan alone can finish the work அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 பேருடைய ஒர்க் எஃபிஷியன்சி கொடுத்து 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க, தனித்தனியாக வேலை செஞ்சால் என்ன நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா விக்கி அப்படின்றவருக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா 6 days less than ஜெகன் அப்படின்னு. அப்போ யாரை பற்றி சுத்தமாக தெரியவே தெரியாதுன்னா ஜெகன்கிறவர் எப்படி வேலை செய்வாருன்னு தெரியவே தெரியாது. அதனால் என்ன பண்ணலாம், ஜெகன் அப்படிங்கிறவரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். தென் விக்கி அப்படிங்கிறவரை நான் என்ன பண்ணிக்கிறேன், x - 6ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஏன் அப்படின்னா இவரை விட இவர் 6 days லெஸ்ஸாக வேலை செய்வார், சீக்கிரமாக வேலையை முடிச்சு கொடுப்பாரு, அவ்வளோ எஃபிஷியன்சி அப்படிங்கிறதுனால. சரி, இப்போ ஒர்க்கு அப்படின்னு வரும்போது ஒரு ஒர்க்கு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது, இப்போ ஒரு ஒர்க்கு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு 10 days ஆகும் அப்படின்னா ஒரு நாளுடைய ஒர்க் அப்படின்னா என்ன பண்ணணும், இதோடைய வேல்யூவில் 10 நாள் ஆகுது. இப்போ ஒரு வேலையை முடிக்க ஒரு நாள் எவ்வளோ வேலை முடிப்பாங்க அப்படின்னா அந்த வேலையை என்ன பண்ணணும், எவ்வளோ வேலை ஒரு வேலை ஃபுல்லாக ஒரு வேலைனா இது கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். 1ன்னு போட்டோம்னா இந்த கம்ப்ளீட்டட் ஒர்க்கு 10 days. அப்போது 1 ஒர்க் அப்படின்னா ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிக்க முடியும்னா 1/10 ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். சரியா? இப்போ வந்து ரேஷியோ நம்ம பார்க்குற மாதிரி தான். இப்போ 7/10 அப்படின்னு போட்டிருக்கோம். 7/10 இருந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது என்னது, 10 பாகத்தில் 7 பாகம் முடிஞ்சிடுச்சு. அப்போது மீதி இருக்கிறது என்ன, 3/10. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரு வேலையாக கம்ப்ளீட் பண்ணும்போது 7 + 3 is 10/10 அப்படின்னு வந்துடும். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1 ஒர்க் முழு ஒர்க்கு முடியுது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ஒர்க்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், ஒர்க்கை பர் டே அப்படின்னு தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அதனால் இங்கே என்ன இருக்குது, நமக்கு எக்ஸ் அப்படிங்கிற விஷயமா எடுத்துருக்கோம். எதை, ஜெகன் அப்படிங்கிறவருடைய ஒர்க்கு எவ்வளோன்னு தெரியாது. அதனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர் டே ஒர்க்கு நமக்கு வந்து சம் எடுத்தால் தான் முடியும். அதனால் 1/x ப்ளஸ் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, அதனால் ப்ளஸ் விக்கி அப்படிங்கிறவர் என்னவா x - 6, ஏன்னா அவரோட எஃபிஷியன்சி ஜாஸ்தி. ஸோ ஈக்குவல் டு 4 daysல முடிப்பாங்க. இங்கே நம்ம எடுக்கிறதுலாம் என்னது, பர் டே ஒர்க்கு தான். அப்போ இந்த டேவும் என்ன பண்ணணும், ஒரு ஒர்க் எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க, 1/4 daysல முடிச்சிருப்பாங்க. ஸோ எதுக்காக இந்த ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சரியா? நெக்ஸ்ட், ஸோ இங்கே நம்ம செக் பண்ணும்போது என்ன இருக்குது, 1/x ப்ளஸ் 1/- அதாவது x - 6ன்னு இருக்குது. ஸோ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரேஷனல் நம்பர் தெரியும் இல்லையா, 1/2 ப்ளஸ் 1/3 இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுமே எல்சிஎம் எடுக்க முடியாத நம்பர்ஸ். 2 டேபிளில் 3 வராது, 3 டேபிளில் 2 வராதுங்கிறதுனால கிராஸ் மல்டிப்ளை அப்படியே பண்ணிட்டு கீழே இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டாகவே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும், 2 × 3 6 அண்ட் 3 × 1 is 3, இங்கே 2 × 1 is 2.
ஸோ 3 + 2 is 5/6ன்னு பண்ணியிருப்போம். சரியா? இது நார்மல் நம்ம ரேஷனல் நம்பரில் பண்ணுறது. அதே பேட்டர்னை நம்ம இந்த எக்ஸ் 1/x ப்ளஸ் 1/x - 6க்கும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே என்ன நம்பர்னு தெரியாது இல்லையா? அதனால் கீழே இருக்கிறது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறது, மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும்? x - 6 × 1 x - 6 தான், ப்ளஸ் x × 1 x தான். கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் x × x x², x × 6 அதை -6 6x = 1/4. இது வந்து வேல்யூ அப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா டிவிஷனில் இருக்கிறத ஈக்குவல் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இங்கே டிவிஷனில் இருக்கிறது இங்கே எடுத்துகிட்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ x + x is 2x - 6. ஸோ இந்த 4 இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிருக்கும். அதனால் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். = 1 × anything 1 × x² - 6x என்னது? x² - 6x. சரியா? இதுக்கப்புறம் 4 நான் உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா 4 × 2x is 8x - 4 × 6 வந்து 24 = x² - 6x. சரி, இங்கே x² எனக்கு பாசிட்டிவ்ல இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த பக்கம் ஒன்றுமே இருக்காது, 0 ஆகிடும். ஸோ x² - 6x - 8x + 24 = 0. இப்போ x² - 14x + 24 = 0 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுக்கும்போது ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1 × 24 is 24. இங்கே அடிஷன் பண்ணும்போது 14 கிடைக்கணும். சரி, இங்கே 24 என்ன பண்ணலாம்? 12 2s are 24 அப்படிங்கிறது தெரியும். இங்கே 14 வர்றதுனால ரெண்டுத்துக்குமே மைனஸ் × மைனஸ் +24 -12 -2 -14. ஸோ இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் என்ன பண்ணலாம்? x² - 12x - 2x + 24 = 0 எடுத்துக்கிறேன். தென் இது ரெண்டுத்துலேருந்து காமன் எக்ஸை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா x - 12. இது ரெண்டுத்துலேருந்து காமன் -2 வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா -x என்ன +x ஆகிடும். அதாவது +24 என்ன ஆகும்? 2 வெளியே எடுத்ததுக்கப்புறம் -12 ஆகிடும் = 0. என்ன பண்ணோம்னா இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி மாற்றணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? x - 12 வெளியே எடுக்கிறேன் ரெண்டுத்துலேருந்து காமனா அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே x வந்துடும். இதில் பேலன்ஸு -2 இருக்குது = 0. அப்புறம் x - 12 = 0 and x - 2 = 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x = 12 கிடைக்கும், +12. x -2 இங்கே வந்ததுன்னா +2 கிடைக்கும். சரி, இதுக்கப்புறம் சம்முடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இவங்களுடைய எஃபிஷியன்சி. ஸோ இன்கேஸ் நான் இங்கே இவருக்கு வந்து 2 days அப்படிங்கிறது வேல்யூ என்னது? 12 and 2 கிடச்சிது. 2 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? 2 - 6 = -4. அப்போது எத்தனை நாள்? -4 days எல்லாம் என்ன இருக்கக்கூடாது? நெகட்டிவில் வரக்கூடாது. அதனால் எக்ஸுக்கு நான் 12 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? 12 - 6 = +6 கிடச்சிருக்கும். ஸோ 12 is the right answer. யாருக்கு? ஜெகனுடைய வேல்யூ. அதாவது ஜெகன் அலோன் கேன் ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னு இவங்க கேட்டிருந்த இந்த வேல்யூக்கு என்னது? 12 days. என்ன வேல்யூ? 12 days. ஏன் இது வேணாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சிக்ஸ்த் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது the length of the rectangular field exceeds its breadth by 8 meter and the area of the field is 240 m². the breadth of the field is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல ரெக்டாங்கிள் அப்படிங்கிறவுடைய ஏரியா அப்படின்றது என்னது? L × B அப்படின்றது தெரியும். சரியா? ஸோ ரெக்டாங்குலர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டு அப்படின்னு எடுக்கும்போது இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டில் இது பிரெத்து, இது லென்த்து. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? பிரெத்தை வந்து லென்த்தோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ லென்த்தும் பிரெத்தும் கம்பேர் பண்ணும்போது லென்த்துக்கு பதில் என்ன சொல்லலாம்னா என்ன சொல்லியிருக்காங்க? லென்த் வந்து பிரெத்தோட 8 மீட்டர் எக்ஸீட் ஆகுது. அப்போ பிரெத்தோட எக்ஸீட் ஆகுது அப்படின்றதுனால பிரெத்தை வச்சு சொல்றாங்க. பிரெத்து + 8 என்னது? = லென்த். சரியா? அப்போ லென்த் ஒரு இடத்துல b + 8 போட்டுக்கலாம். சரி, நான் b l இதெல்லாம் யூஸ் பண்ணது கடுப்பா இருக்கு சார் அப்படின்னா பிரெத்து தான் வேல்யூ தெரியாது இல்லையா? அதனால இது எக்ஸ்னே வச்சுக்கலாம். ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சோம்னா இது என்ன இருக்கும்? x + 8 ஆகிட்டு இருக்கும். சரியா? ஸோ இங்கே வாங்க சம்மில் பார்க்கலாம். சம்மில் என்னன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன? L × B. ஸோ L தான் என்ன இங்கே அப்படின்னு பார்த்தோம்னா x + 8. சரியா? இன்ட்டு B என்னது? x. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடச்சிருக்குமா? 240 m² கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே நம்பரில் எடுத்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை எக்ஸை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் நமக்கு? x × x x², x × 8 + 8x. இங்கே
equal to 240. ஸோ இங்கே 240 உள்ளே கொண்டு வந்தோம்னா மைனஸ் 240 ஆகிடும். ஸோ நமக்கு ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. சரியா? மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வேல்யூஸ் என்னது மைனஸ் 240 கிடைக்கணும். ஆட் பண்ணால் 8 கிடைக்கணும். சரியா? இதுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம், இதில் நமக்கு 24 into 10 அப்படின்னு பார்த்தா தான் என்னது 240 நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். சரியா? முதல்ல ஏதோ ரேண்டமாக ஏதாவது மல்டிபிள்ஸ் முதல்ல எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூஸ்குள்ளே போயிடலாம். சரி, 24 இங்கே ஏதோ ஒன்றுல மைனஸ் வரப்போகுது. அப்போ சின்ன நம்பரில் மைனஸ் வந்தால் தான் என்ன இருக்கும், இந்த நம்பர் பாசிட்டிவாக இருக்கும். சரி, இதுக்கப்புறம் 24 அப்படிங்கிற வேல்யூக்கு வேறு ஏதாவது வேல்யூ நம்ம செக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த வேல்யூக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னா 12 into 20. 12 2s are 24, 12 20s are 240. சரியா? ஸோ 12 20s are 240 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே 8 வரணும். அதனால் என்ன பண்ணலாம், மைனஸ் 12 கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 20x மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு எக்ஸை மட்டும் வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 12. இதில் 20 ப்ளஸ் 20 வெளியே எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இதில் எக்ஸ் மைனஸ் 12 அதை மட்டும் வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20. ஸோ இத்தனை வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்லாம் எப்படி இருக்கக்கூடாது, நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ்ல எடுத்துக்கலாம். ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பிரெத்து தான் என்னது 12, பிரெத்து தானே எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதனால பிரெத்து 12. அப்போ லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிரெத் பிளஸ் 8. அப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு 12 பிளஸ் 8. ஸோ லென்த் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், லென்த் ஈக்குவல் டு 20. ஸோ லென்த் பிரெத்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செவன்த் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது a sailor can row a boat 8 km downstream and return back to the starting point in 1 hour 40 minutes. If the speed of the stream is 2 km per hour, find the speed of the boat in still water. இந்த போட்டோடைய still water and running water, the stream, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம லீனியர் ஈக்குவேஷன் போன வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி கான்செப்ட் புரியணும் அப்படின்னா அதில் ஒரு போட் சம் வந்திருக்கும். அந்த சம் பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூஸ் எப்படி எடுக்கிறது, ஸ்ட்ரீம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வேல்யூ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் இது எதுக்காக அதை எடுக்கிறேன் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். சரி, இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, செயிலர் கேன் ரோ போட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். சரியா? 8 கிலோமீட்டர்னா 8 கிலோமீட்டருக்கு ஓட்டுறாரு. 8 கிலோமீட்டர் பர் ஹவர் ஓட்டல. ஸோ 8 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். பேக் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட் இன் எவ்வளோவா 4 மினிட்ஸில் வந்துட்டார். அப்போது ரெண்டுமே என்னது 8 கிலோமீட்டர் தான். மேலே ஏறுறதும் 8 கிலோமீட்டர், கீழே வர்றதும் 8 கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம் நம்ம எடுத்துக்கலாம். போயிட்டு வந்த சேம் கணக்கு அப்படிங்கிறதுனால மேலே போயிட்டு கீழே வந்தது சேர்ந்து அப்படிங்கிறதுனால ப்ளஸ்ஸு. ஸோ 8 கிலோமீட்டரே தான். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேல்யூஸில் எது கீழே வந்து ஃபஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீம்னா தண்ணியோட அடிச்சிட்டு போயிருக்கோம். ஸோ அந்த போட்டுடைய ஸ்பீட் தெரியாது, ப்ளஸ் தண்ணியோடைய ஸ்பீட் தெரியும். ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் போட் ஸ்பீட் ப்ளஸ் வாட்டருடைய ஸ்பீட். இங்கே அப் ஸ்ட்ரீமில் என்னன்னா போட் ஸ்பீட் மைனஸ் வாட்டர் ஸ்பீட். ஸோ ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே 1 hour 40 minutes. 1 hour 40 minutes எப்படி எழுதலாம் அப்படின்னா 60 + 40 is 100 minutes இல்லையா? 100 minutes டிவைடட் பை 60. இந்த மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஏன்னா ஹவர்ஸில் இருக்கு இல்லையா? இந்த மினிட்ஸை மாற்றிட்டோம்னா நமக்கு என்ன ஆகிடும், ஒரு சிங்கிள் வேல்யூவாக கிடைக்கும். இப்போ 0க்கு 0 கேன்சல். இது 10னா 5 times, இது 6 3 times. ஸோ கிடச்சிருக்க வேல்யூ என்ன, 8/x + 2 + 8/x - 2 = 5/3. ஸோ லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரி தான். எப்படி கீழே இருக்கிறது எல்சிஎம் எடுக்க முடியுங்களா, அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோம். இங்கே மேலே என்ன பண்ணுறது, கிறிஸ் கிராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே தான். ஸோ x - 2 × 8, அப்போ 8 × x - 2 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே ப்ளஸ் 8 × x + 2 டிவைடட் பை என்ன இருக்குது, இங்கே பார்த்தோம்னா a + b a - b ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a + b × a - b பண்ணால் என்ன வரும், a² - b² வரும். ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணிடலாம், x² - 4 = 5/3. ஸோ இந்த ஈக்குவேஷனில் கீழே இருக்கிறத தூக்கிட்டு வந்து இங்கே போட்டோம்னா மல்டிப்ளை ஆகிடும், கீழே இருக்கிற இந்த 3 இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 8 × x
8x minus 16 plus 8 into x 8x plus 16 divided by x square minus 4 equal to 5 by 3. Then இந்த x minus 4 இங்க கொண்டு வந்துட்டோம். இதில் நம்ம பார்க்கும்போது minus 16 plus 16 0 ஆயிடுச்சு. இங்க 8 plus 8 is 16 x into 3 இங்க மேலே வந்துருச்சு. இங்க 5 into x square minus 4 வச்சுக்கலாம். So 16 into x எவ்வளோ? So 16 into 3 எவ்வளோ? 48. So into x 48x. இது 5 உள்ள வந்ததுன்னா 5x square minus 20. இங்க என்ன பண்ணலாம்? இப்போ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு 5x square minus 48x minus 20 இதை மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா? ஈக்குவல் டு மட்டும் இடம் மாற்றிருக்கேன். ஏன்னா இது உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் 5x என்ன ஆயிருக்கும்? x ஸ்கொயர் மைனஸ் 5x ஸ்கொயர் ஆகிட்ருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே செக் பண்ணும்போது நமக்கான வேல்யூஸ் எப்படி இருக்குது? இங்கே எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இங்கே 5 into minus 20 அப்படின்னு பார்க்கும்போது minus 100. சரியா? minus 100 வரணும். இங்கே minus 48 கிடைக்கணும். ஸோ minus 100 and 48 கிடைக்கிறதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்த அதே வேல்யூ எடுத்துக்கலாம். சரியா? 20 into 5 போட்டுக்கலாம். 20 into 5 போட்டோம்னா நமக்கு செக் பண்ணாக்கா வரல. அப்புறம் என்ன பண்ணலாம்? இங்கே 10 மாற்றிக்கிறேன். அப்போ இது பண்ணோம்னா 10 இங்கே வந்ததுன்னா அதாவது 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 10 into 10 அதுவும் நமக்கு சான்ஸ் வரல. 100க்கு வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குது? இதுலேருந்து போகிறதுக்கு இன்னும் வந்து நம்பர் 48லாம் வரணும் அப்படின்னா 52 சாரும் 100 தானே. ஸோ என்ன பண்ணலாம்? 50 மைனஸ் 2 பண்ணால் 48 வந்துடுது. ஆனால் இங்கே மைனஸ் 48 இருக்குது. அதனால் 50க்கு நான் மைனஸ் போடுறேன். இங்கே ப்ளஸ் இருக்குது. minus 50 plus 2 is minus 48. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 50 into 2 100. ஸோ வந்துருச்சா? ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ எழுதும்போது 5x ஸ்கொயர் மைனஸ் 50x ப்ளஸ் 2x மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. இது ரெண்டுத்துல இருந்தும் எக்ஸையும் 5ஐயும் வெளியே எடுத்தோம் அப்படின்னா இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே மைனஸ் 10 வரும். இதில் ப்ளஸ் 2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 10 கிடச்சிரும் ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் ரெண்டுத்துல இருந்தோம் எக்ஸ் மைனஸ் 10 வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா நமக்கு 5x மைனஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 கிடைக்குது. தென் எக்ஸ் மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இங்கே 5x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ x is equal to 10. இது ஒரு வேல்யூ. இங்கே 5x is equal to minus 2. அப்போ x is equal to minus 2 by 5. இது ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. சரி, சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பீடை பற்றி கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஸ்பீடில் வந்து அந்த போட் போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பார்க்கணும்? இங்கே ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டைமு, மெஷர்மெண்ட் எதுவுமே நெகட்டிவில் இருக்காது. அதனால் இதை வந்து ஒமிட் பண்ணிடலாம். இந்த போட் டுடே ஸ்பீடு, போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னது 10 kilometer per hour. சரியா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். எடுத்து எழுதும்போது எதுக்கு கேட்டிருக்காங்களோ அந்த ஒரு யூனிட்டோட சேர்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எடுக்காமல் x is equal to 10 அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு மார்க்கோ அரை மார்க்கோ உங்களுக்கு போயிடும். சரியா? ஸோ எழுதும்போது எந்த யூனிட்டில் கேட்குறாங்களோ யூனிட்ஸை கரெக்டாக மெஷர் பண்ணி எழுதிருங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எய்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டிவைட் 27 into 2 parts such that sum of their reciprocal is 3/20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதில் 2 பார்ட்ஸாக பிரிக்கணும் அப்படின்னா 27 எப்படியெல்லாம் பிரித்தா 27 இருக்கும்? 27 வந்து 26 + 1 இருந்தாலும் 27 தான். சரியா? 20 + 7 போட்டாலும் 27 தான். சரியா? ஸோ இந்த மாதிரி எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எடுக்கிற வேல்யூவில் ஏதோ ஒரு நம்பராக பிரிக்க போகிறோம். சரியா? அது என்ன பண்ண போகிறோம்? 27லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் தெரியாத வேல்யூ அண்ட் 27லேருந்து மைனஸ் பண்ணுற அந்த வேல்யூ. சரியா? இந்த ரெண்டு வேல்யூவும் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய ரெசிப்ரோக்கல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோடைய ரெசிப்ரோக்கல்ஸ்னா என்ன? ரெண்டு நம்பருடைய ரெசிப்ரோக்கல்னா தலைக்கீழே. அது என்ன ஆகிடும்? 1/ல போட்டால் தலைக்கீழே ஆகிடும். சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் தேர் ரெசிப்ரோக்கல். சம்னா என்ன? அடிஷன். பை 27 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அது ரெசிப்ரோக்கலுடைய ஆன்சர் தான் என்னது? 3/20. இப்போ இதோடைய எல்சிஎம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும் இல்லையா? 27 மைனஸ் எக்ஸ் இன்டூ 1 இஸ் 27 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இன்டூ 1 இஸ் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை இது பண்ணும்போது 27 இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/20. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். இந்த எக்ஸும் இந்த ப்ளஸ் எக்ஸும் கேன்சல். ஸோ 20 இன்ட்டு 27 அப்படின்னு பார்க்கும்போது 540 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 27 இஸ் 81x மைனஸ் 3x ஸ்கொயர். இங்கே மைனஸ் 3x ஸ்கொயர். அதனால் எல்லா ஈக்குவேஷனில் இருக்க வேல்யூ தான் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ
3x square minus 81x plus 540 equal to 0. ஸோ இங்கே என்ன இருக்குது, எல்லாமே 3ல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படின்னா டிவைட் பண்ணிவிடுங்க. முதல்ல இன்னும் நம்பர் சின்னதாக ஆக்கிடுங்க. டிவைடட் பை 3 போட்டோம்னா இங்கே என்ன ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயரில் வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் ஆகிடும் 3/3. இங்கே 27x இங்கே பண்ணும்போது 180 ஈக்குவல் டு 0 கிடைக்குது. ஸோ எல்லாத்தையும் 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டேன், ஈக்குவேஷனை சின்னதாக்கிட்டேன். இப்போ நமக்கு என்ன வேணும், 180 மல்டிப்ளை பண்ணால் வரணும், ஆட் பண்ணால் -27 கிடைக்கணும். ஸோ 180 வர்றதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னா 18 10s are 180. சரியா, ஆனால் இங்கே 27 நமக்கு கிடைக்கணும். ஸோ இதுக்கு என்ன கிடைக்கலாம், என்னென்ன வேல்யூஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதில் 18 என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 6, இந்த 3 இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இது 30 ஆகிடும். வரல, 30ல் வந்து 6 போச்சுன்னா 24 தான் வரும். சரி, 3 அப்படிங்கிறத நான் பாதியாக டிவைட் பண்ணேன், 2ஆல் டிவைட் பண்ணேன்னா 15. அந்த 2 டிவைட் பண்ண 2 எங்கே போட்டேன் அப்படின்னா இது 12. 15 12 ஆட் பண்ணால் 27 வருது. ஸோ இங்கே ப்ளஸ் 180ன்றதுனால இங்கே -27ன்றதுனால ரெண்டுத்துக்குமே மைனஸ் கொடுத்துக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 × 15 180 கிடச்சிருச்சு. இங்கே -12 -15 வந்து -27 கிடைக்குது. அதனால் ரெண்டுத்துக்கும் மைனஸ் சைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் x ஸ்கொயர் மைனஸ் 12x மைனஸ் 15x ப்ளஸ் 180 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xலேருந்து எக்ஸை வெளியே எடுத்தோம் அப்படின்னா x மைனஸ் 12, இதுலேருந்து -15 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா x மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டுத்துல இருந்தும் x மைனஸ் 12 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு x மைனஸ் 15 அப்படின்ற ஈக்குவல் டு 0 கிடைக்குது. ஸோ x மைனஸ் 12 ஈக்குவல் டு 0, x மைனஸ் 15 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. எக்ஸ்லேருந்து இந்த -12 இங்கே வந்தால் +12 ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிறது x இஸ் ஈக்குவல் டு 15, ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. சரி, இப்போ இது எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்பீடு அப்படிங்கிற விஷயத்தினால பார்த்துருக்கோம். சரி, ஸ்பீடு அப்படின்னு எடுக்கும்போது என்ன பண்ணலாம், ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்குது. இப்போ ரெண்டு வேல்யூ இருக்குது, ரெண்டு வேல்யூவாக பிரிச்சாச்சு. ரெண்டு வேல்யூ என்னது, 15 அண்டு 12 பிரிச்சா தான் 27 வரும் அப்படிங்கிறது ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டோம். ஸோ நமக்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸுக்கான செக் பண்ணணும். சரியா, 27 கேன் பி டிவைடட் இன்டூ 12 அண்டு 15 இப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்றது சம்மில் முடிச்சிடுங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நைன்த் சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 water taps together can fill a tank in 9 3/8 hours. The tap of larger diameter takes 10 hours less than the smaller one to fill the tank separately. இது அந்த விக்கி அண்ட் ஜெகன் சம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம், ஸோ எந்த டேங்கை பற்றி தெரியல, சின்ன பைப் அப்படிங்கிறத பற்றி தெரியலங்கிறதுனால அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, அடுத்தது என்னதுன்னா 10 hours லெஸ்ஸாக யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது. சரியா, 10 hours லெஸ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணிடலாம், எக்ஸ் மைனஸ் 10 போட்டுக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் இதை எப்படி சம்முக்கு எடுக்கலாம் அப்படின்னா இதுவும் ஒர்க் பண்ணுது இல்லையா, ஸோ அதனால ஒர்க்குன்னு எடுக்கிறதுனால 1 ஒர்க் அப்படின்றதுனால 1/x. சரியா, ரெண்டும் சேர்ந்து வேலை செய்கிறப்போ எப்போ இன்னொரு பைப்புடைய எஃபிஷியன்சி ஸ்பீடாக இருக்குது, ஒரு பைப்புடைய எஃபிஷியன்சி ஸ்லோவாக இருக்குது. சரியா, இதுலேருந்து ஒரு 10 மைனஸ் பண்ணால் என்ன ஆகுனா ஸ்பீடாக, இப்போது இது வந்து ஒரு இதில் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 13 hours ஆகுது. இது வந்து என்ன 10 hours லெஸ்னா 3 hours ஃபில் பண்ணிடுது அப்படிங்கிறது தானே இதுக்கான அர்த்தம். சரியா, இங்கே எழுதும்போது 9 3/8 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எழுதும்போது 75/8 இப்படி எடுத்துக்கலாம். சரியா, 75/8ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 75/8ன்னு இப்படி ஃபுல்லாக எடுக்கும்போது நம்ம 1 ஒர்க்குக்கு அதானே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போனா என்ன ஆயிருக்கும், இதுவும் ரெசிப்ரோக்கல் ஆயிருக்கும் இல்லையா, கொடுத்துருக்க டைமும் வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், 8/75 இதை மாற்றி எழுதிக்கணும். சரியா, எதுக்காக இதெல்லாமே 1 ஒர்க்காக எழுதியிருக்கோம். இப்படி வரும்போது தான் என்ன வந்திருக்கும், இதுக்கான தான் 75/8 இருந்திருக்குமே தவிர இப்போ இது எல்லாமே 1 ஒர்க்காக மாற்றிருக்கோம், பர் ஹவருக்கு மாற்றிருக்கோம். அப்படின்றதுனால எல்லாம் என்ன ரெசிப்ரோக்கல் ஆகுது. ஸோ அதனால் இந்த 75/8 ரெசிப்ரோக்கலில் எடுத்து எழுதியிருக்கோம். சரி, இதுக்கப்புறம் வந்து ஈக்குவேஷன் நமக்கு எல்சிஎம் எடுக்க வேண்டியது இந்த வேலை தான். ஸோ எக்ஸ் மைனஸ் 10 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை x square minus 10x is equal to 8/75. சரியா, இப்போ x plus x is 2x minus 10 divided by x square minus 10x equal to 8/75. இந்த 75 எடுத்துட்டு வந்து இங்கே ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 75 into 2x minus 10 equal to 8 into x square minus
10x இது வரை முடிஞ்சுதா? ஸோ 75 உள்ள கொண்டு வந்தோம்னா 150x minus 750 equal to 8x square minus 80x. ஸோ 8 எல்லாம் இந்த பக்கம் இருக்கிறதுனால நான் மொத்தமாக இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ 8x square minus 80x minus 150x plus 750 கிடைச்சிருக்கு. சரியா? இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 8x square minus 230x plus 750. சரி, இதுக்கப்புறம் இதை முடிஞ்சா எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா டிவைடட் பை 2. ஏன்னா ஈக்குவேஷன் முதல்ல சின்னதாக எடுக்கிறதுக்கு நமக்கு நான் நம்பர்ஸ் சின்னதாகும் இல்லையா, அதுக்காக பார்க்குறேன். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இது என்ன இருக்கும்? 115x ப்ளஸ் இதில் 375 ஈக்குவல் டு 0. சரியா? இது வரைக்கும் ஈக்குவேஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? எல்சிஎம் சாரி ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேக்டரைசேஷன் இறங்கிடலாம். ஃபேக்டரைசேஷன் 4 into 375 அப்படின்னு பார்க்கும்போது 1500 கிடைக்கும். சரியா? 1500 எப்படி எழுதலாம்? 150 into 10 பிரிக்கலாம். இதில் 10 வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகிடும்? 15 ஆகிடும். இந்த 10 டிவைட் பண்ணது இங்கே போட்டோம்னா 100 ஆகிடும். ஸோ நமக்கு என்ன வேணும்? 115 தான் வேணும். ஸோ இங்கே இருக்கிறது ப்ளஸ் வேல்யூ, அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ். மைனஸ் 100 மைனஸ் 15 வந்து பண்ணோம்னா ஆட் பண்ணோம்னா மைனஸ் 115 கிடைக்குது. ஸோ அதனால் இதை இங்கே எழுதும்போது 4x square minus 100x, ஏன்னா 4 வெளியே எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், 100 எடுத்துக்கிறேன். 15 வந்து 4 வெளியே எடுக்கும் போது முடியாது அப்படிங்கிறதுனால இந்த 15 இங்கே போட்டுக்கிறேன். 15x plus 375 equal to 0. சரியா? இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 4ஐயும் எக்ஸையும் வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா x minus 25. தென் இதுலேருந்து மைனஸ் 15 நான் வெளியே எடுக்கிறேன்னா x minus 25. தென் x minus 25 அதை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா 4x minus 15 equal to 0. சரியா? இங்கே x minus 25 and equal to 0. 4x minus 15 equal to 0. Next, இந்த வேல்யூ x equal to 25. இது x is equal to plus 15 by 4 கிடைச்சிருக்கா? ஸோ இந்த வேல்யூ நம்ம இதை எடுத்துக்கலாம். சரியா? ஏன் அப்படின்னா இந்த வேல்யூ தான் என்ன இருக்கிறதுல எக்ஸுக்கு வந்து 25 ஹவர்ஸ் எடுத்தோம்னா 25 minus 10 is 15. ஸோ இதுதான் நமக்கு ஆப்டாக செட் ஆகுதுங்கிறதுனால இந்த வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். ஸோ 25 இஸ் த ஆன்சர். எத்தனை மணி நேரத்தில் அந்த டேங்க் ஃபில் பண்ணுது அப்படி ஃபைன் த டைம் விச் த டேப் கேன் செப்பரேட்லி ஃபில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டேப் வந்து 25 ஹவர்ஸ், எது ஸ்மால் டேப். அப்புறம் இன்னொன்று என்னது லார்ஜர் டேப். லார்ஜர் டேப் என்ன பண்ணுமா 10 ஹவர்ஸ் கம்மியாக பண்ணுது, அப்போது 15 ஹவர்ஸ். சரியா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது a train travels at a certain average speed for distance 63 km and then travel a distance of 72 km at an average speed of 6 km more than the original speed if it take 3 hours to complete the total journey. வாட் இஸ் த ஒரிஜினல் வேல்யூ, அதாவது ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுன்னு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ டிஸ்டன்ஸ் என்ன? 63 கிலோமீட்டர் என்ன ஆகுதான் அப்படின்னா ஏதோ ஒரு x கிலோமீட்டர் பர் ஹவரில் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிருக்கு. அண்டு 72 கிலோமீட்டர்ஸ் என்னவானா என்னது 6 ஹவர்ஸ் மோர் அப்படின்னா அதிகமாக அதோடைய ஸ்பீடு இன்னும் அதிகமாக வந்து ஆயிருக்கு. இது ரெண்டுத்தையும் போயிட்டு வர்றது சரியா என்ன ஆகுது? ரெண்டுத்துக்கும் போயிட்டு வர டிஸ்டன்ஸை ஆட் பண்ணுறாங்க டோட்டலாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எவ்வளோ ஆயிருக்கு? நமக்கு 3 ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ 3 ஹவர்ஸ்ன்றது நம்பர்லேயே அப்படியே எழுதிக்கலாம், 3 அப்படியே வச்சுக்கலாம் இல்லையா? 3 ஹவர்ஸ்னால் என்னது? 3 into 60 that is 180 divided by 16 போட்டாலும் நமக்கு என்ன கிடச்சிருக்கும்? 3 தான் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் நம்பராக இருந்தால் விட்டுருங்க. மினிட்ஸில் கொடுத்துருந்தா, அதாவது ஹவர்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபுல்லாக மினிட்ஸில் மாற்றி டிவைட் பண்ணிக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கும்போது 63 into x plus 6 plus 72 into x divided by x square plus 6x is equal to 3. Then இது எல்லாத்தையும் நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா 63 into x 63x plus 63 into 6 18 plus 36 plus 1 37 378 72x is equal to 3 into x square is 3x square plus 6 into 3 18x. சரியா? இதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம்? 63 plus
72, that is 135. 135x plus 378 equal to 3x square plus 18x. இந்த 18x இங்கே கொண்டு எல்லாமே இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, அதனால் இந்த வேல்யூ எல்லாம் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 18x இங்கே தான் இருக்க போகுது. இது இங்கே வந்தால் மைனஸ் 135x ப்ளஸ் 378 என்ன இருக்கும், மைனஸ் 378 ஆகிருக்கும், ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த சைடு ஈக்குவல் டு ஏதாவது ஒரு பக்கம் மாற்றிக்கலான்னு இந்த பக்கம் மாற்றிருக்கேன். சரி, இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனில் செக் பண்ணும்போது 3x ஸ்கொயர் ப்ளஸ் 18 மைனஸ் 35 பண்ணோம்னா நமக்கு என்ன வந்திருக்கும், மைனஸ் 117x மைனஸ் 378 ஈக்குவல் டு 0. ஸோ முடிஞ்சால் 3ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணிடலாம். டிவைடட் பை 3 போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 39x மைனஸ் 126 is equal to 0. நமக்கு என்ன வரணும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 126 கிடைக்கணும், ஆட் பண்ணோம்னா மைனஸ் 39 கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி வர சிச்சுவேஷனில் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணிருக்கலாம், இருக்கிறது 126 அதை ரெண்டாக பிரித்தோம்னா 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 63 into 2. சரியா, இதுக்கப்புறம் இதையும் என்ன பண்ணலாம், நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 63 7ஆல் பண்ணோம்னா 9 டைம்ஸ், இங்கே 7ஆல் பண்ணோம்னா 14. சரி, 9 14 சார் 126 கிடைக்குது. சரி, இதுவும் வரல, நமக்கு 39 வரணும். 39 பக்கத்தில் இருக்க நம்பர் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் 7 இங்கே 2ஆல் பண்ணோம்னா 18 முடியல. சரி, இந்த 18 வந்து நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன். 6ஆல் டிவைட் பண்ணால் 3, இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 42. ஸோ 42ல் 3 போச்சுன்னா 39. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸு எந்த டேபிளில் போகுதுன்னு ஏதாவது ஒரு பெரிய நம்பரை டிவைட் பண்ணிங்கன்னா இந்த நம்பரால் டிவைட் பண்ண நம்பரால் ஆப்போசிட்டில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்துடும். இப்போ என்ன இருக்குது, மைனஸ் 39, அதனால் 42க்கு மைனஸ் போட்டுக்கிறேன், இதுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறேன். சரியா, இப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 3 into 42 126 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3, அதாவது ப்ளஸ் 3x ப்ளஸ் 3x மைனஸ் 42x மைனஸ் 126. இந்த மைனஸ் ப்ளஸ்லாம் பார்த்து போடுங்க. தென் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் 3, இதில் மைனஸ் 42 வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இது ரெண்டுத்துலேருந்து எக்ஸ் ப்ளஸ் 3 வெளியே எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, எக்ஸ் மைனஸ் 42 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்லேருந்து ரெண்டுத்துல இருந்தோம் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் மைனஸ் 42 ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 42. ஸோ நமக்கு என்ன வேணும் இங்கே அப்படின்னு, ஸ்பீடு தான் வேணும். ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், மெஷர்மெண்ட், டைம் இது எல்லாமே நெகட்டிவில் இருக்கக்கூடாது. அதனால் இந்த ஒரிஜினல் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் 42 km/h. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், அதில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.